அட குருமால என்ன வெரைட்டி இருக்கு போகுது அப்படின்னு மட்டும் யோசிச்சிடாதீங்க. நிறைய வெரைட்டி இருக்கு. இதை மட்டும் நீங்க வீட்டுல செஞ்சீங்க செம்ம ஹிட்டு தான் போங்க. ஒரு சூப்பரான உடுப்பி ஸ்டைல் வெஜ் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கடையில கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடலைப்பருப்பு, உளுந்து, 1 டீஸ்பூன் பெப்பர், 5 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூட 4 வரமிளகாய் சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அப்படியே ஒரு ஜாருக்கு மாத்திட்டு இது கூட 1 கப் துருவன தேங்காய் சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ கடையில இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்லைஸா கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுக்க கேரட், பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே சேர்த்துக்கணும். இது கூட காலிஃபிளவர், பன்னீர் எதை வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க, வேகட்டும். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்ததும் நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட் அப்படியே இது கூட சேர்த்து நல்லா கலந்துட்டு தக்காளிக்கு பதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு புளி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பொடியா கட் பண்ண கொத்தமல்லி தூவி நல்லா சுட சுட சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சர்வ் பண்ணி செம்ம டேஸ்டா இருக்கும். இதை மட்டும் ட்ரை பண்ணுங்க, ஹிட் அடிக்க போகுது.